இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொன்னால் முதலில் நாங்கள் அரசியலில் காலடி எடுத்து வைத்த நாள் என்று சொன்னால் அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறுவிய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணித்தோம். அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் தாயுள்ளத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர் தமிழகத்திலே ஒரு தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னதைப் போல அவர்கள் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு இது ஒரு குடும்பமாக அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு நிழலாக இருந்தவர், அவர் சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், எங்கள் இந்த புரட்சி தளபதியாக இருந்த நேரத்தில் அவருக்கு இயக்கத்தில் 12 காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் என்று சொன்னதைப் போல எங்களுக்கு அது மலரும் நினைவுகளாக நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. எனவே அதையெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தவர்கள். எனவே அந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிலே எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலே நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று எங்களெல்லாம் வரவேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரவேற்கின்ற நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள், அதே போல உணவுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், அங்கே எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், இத்தனை பேர்களும் கலந்து கொண்டு நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சி தலைவர் இயக்கத்தை கண்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொதுத் தேர்தல். அந்த முதல் தேர்தலிலே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதுக்கு 15 தேர்தல்களை நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து கடைபிடிக்கின்றேன். என்று சொன்னால் அது அன்பு சோழர் பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் பணியாற்றியவர்கள். அதனால தான் என்னோடு வந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் போன்றவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணியாற்றியவர்கள். அதே போல இன்றைக்கு நாங்கள் சம்பத் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணினாலும் அதை புறம் அன்பு உடுமலை ராதாசன் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதுபோல் சம்பத் அவர்கள் நீண்ட நெடிய பயணமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு 3 முறை பயணித்தவர். அதே போல சோபதி அவர்களை பற்றி சொல்லலாம். திருச்சியின் மையப்பகுதியில் இன்னைக்கு திருச்சி தான் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், என்னுடைய இதயம் தமிழ்நாட்டின் இதயம் என்று சொன்னால் திருச்சி எனக்கு இதயம் என்று சொல்ல அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றார். அதே மாவட்ட கலைச்செயலராக வந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவர் முதலாக அமைச்சரவை அமைத்த நேரத்தில் அமைச்சராக காளிமுத்து அவர்களுடைய சகோதரர். இன்னும் பல்வேறு நிலைகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஓட்டப்படாத சிவபெருமாள், இங்கே அன்பு சகோதரர் முருகன் 2011 என்னோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள், பெருமாள் ராஜன் அவர்கள், இங்கே கலசப்பாக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கே உலகத்தில் பல நம்ம கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்ற முன்னால கோவிந்தசாமி 5 வருஷமாக எதிர்கட்சியில் புரிந்தார்னு தெரியும். அதே போல குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், சதன் திருமலை குமார் வந்திருக்கின்ற சீனிவாசன், இவங்கெல்லாம் பல்வேறு நிலைகளில் நாங்கள் பணியாற்றியவர். எனவே உங்கள் எதிர்பார்ப்பு எங்கள் எதிர்பார்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்றுமில்லை. உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த நிலையில் எங்களுடைய பணி நிச்சயமாக நல்ல பணியாக இருக்கும் என்பதை மட்டும் இதில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.